டிஎம்கே ஒரு கேவலமான கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. 6 மாசம் கூட விமர்சனம் பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு நான் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல பேசினேன். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியில நான் 6 மாசத்துக்கு இந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் சார் ரொம்ப கதறிங்கிறாரு. எதுக்கு இவ்வளவு பயம்? எல்லா ஊர்லயும் கொத்தடிமைகளை வச்சு எலக்ட்ரிக் ஃபியூஸை நீங்களே புடிங்கிறீங்க. அது ஆதாரப்பூர்வமா வெளியே வந்துச்சு. எதுக்கு இவ்வளவு கேவலமான அரசியல் பண்றீங்க? இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய ரேப்ஸ், மர்டர், இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்குது. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு மக்களுக்கே தெரியும். நீங்க இப்படிலாம் பண்றதுனால தான் மக்கள் உங்களை தூக்கி சைடில் உட்காரச்சுக்கிறாங்க. இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியா கூட இருக்க மாட்டீங்க. இப்போ டிஎம்கே கொத்தடிமைஸ்லாம் வந்துருவானுங்க மெசேஜ் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லா ப்ரௌட் ஊபிஸ்க்கும், கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மக்களுங்கெல்லாம் பழைய மாதிரி ஏமாற மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் ஆகி இடி ரைடு வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் டைவெர்ட் பண்ணுறீங்க மக்களை. டிவிக்கு ஆட்சி மேலே ஒரு பழியை போட்டு மக்களை டைவெர்ட் பண்ணி இந்த ஆட்சியை கவுக்கணும். உங்களோட பிளான் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில அடிமைகளாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு டிவிக்கு மேலே அவதூறு பரப்புறாங்க. இப்படியே அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா டிஎம்கே நீங்களும் எங்கள் அண்ணன் சீமான் மாதிரி தான் போகணும். எதிர்கட்சியாக கூட இருக்க மாட்டீங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனில்.